அமரம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா மலைவாழ் மக்கள் வாழ்க்கையை காமிக்கிறாங்க. இப்ப இந்த விவசாயம் இல்லாத வாழ்வாதாரத்துக்கு எப்படி அவங்க இது பண்றாங்க, எங்க போய் கிரைம்லாம் பண்றாங்க, எதனால அப்படின்னு காமிக்கிறாங்க. நல்லா இருக்கு. நிறைய வந்திருக்கு. இது பாக்குறப்ப என்ன டிஃபரெண்ட் உங்களுக்கு? இது ரொம்ப லைவா இருக்கு. நமக்கு ஒரு சினிமா மாதிரியே இல்லாம ஒரு யதார்த்தம் அங்கேயே வாழ்ற மாதிரி இருக்கு. லொகேஷன் அவ்வளோ அவங்களோட சேர்ந்து வாழ்ற மாதிரியே இருக்கு. ஹீரோ எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன சார்? இந்த படத்துல ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஹீரோ மியூசிக் நல்லா இருக்காரு. ஹீரோ நல்லா யதார்த்தம் பண்ணிருக்காரு. அவர் ஓன் வாய்ஸ்லாம் நல்லா இருக்கு. டப்பிங் நல்லா இருக்கு. ஓன் வாய்ஸ் காமெடி காமெடி ஓகே. இந்த ஃபர்ஸ்ட்ல வர காமெடியில இந்த இது சப்ஜெக்ட் தேவையான காமெடி நல்லா இருக்கு. இன்னைக்கு காசி டாக்கீஸ்ல ஃபுல் க்ரௌடோட படம் பார்த்துருக்கேன். இப்போ தான் பார்த்துட்டு வெளியே வந்தேன். ஒரு சரியல் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். இதெல்லாம் ஒரு கனவு தான். காசியில் முதல் ஷோ படம் பார்க்கறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நான் ஸ்க்ரீன் மேலே பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஆடியன்ஸோட கைத்தட்டல் விசில் அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ கூட கையெல்லாம் ஷிவர் ஆகுது. ரொம்ப ரொம்ப சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாரும் போய் படம் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா டிசப்பாயிண்ட் பண்ணாது. அண்ட் படம் பார்த்தவங்க மற்றவங்க கிட்ட சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லுங்க படம் நல்லா இருக்குன்னு. சின்ன படம், நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். சின்ன படம் ஆனா ஒரு நல்ல படம், உங்களுக்கு கண்டிப்பா டிசப்பாயிண்ட் பண்ணாது. தியேட்டருக்கு வந்து அமரம் படம் பாருங்க. தேங்க்யூ. உள்ள தியேட்டர் ரெஸ்பான்ஸ் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி ப்ரெஸ் ஷோ அதெல்லாம் காமிச்சிருந்தா கூட அது நல்ல ரிவ்யூ வந்திருந்தாலும் ஆடியன்ஸோட பார்க்கும்போது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட், ஒரு பயம் அது இருக்குது. லாஸ்ட்டாக எழுந்திரிச்சுன்னு எல்லாரும் இங்கேயும் கிளாப்ஸ் பண்ணாங்க. அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அட்ரஸிங்காக தான் நான் நினைக்கிறேன். சின்ன டீம் ரொம்ப பெரிய முயற்சி பண்ணி இவ்வளோ பெரிய ஆக்ஷன் படம் ஒன்று பண்ணியிருக்கோம். வந்தவங்க இங்கே பேட்டி கொடுத்துட்டு இருந்தா பார்த்தோம், புஷ்பா அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை நினச்சி எடுக்கலனாலும் அவங்க அந்த மீட்டரில் தான் பார்க்குறாங்கன்றது எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நீங்களாம் இன்னும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா தான் எங்களுக்கு இன்னும் பெரிய ஆதரவு, இன்னும் ஸ்க்ரீன்ஸ் அதிகமாகும். நாங்கள் சின்ன டீம்ன்றதுனால கொஞ்சம் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பார்த்துட்டு போனவங்க கிட்டையுமே சொல்கிறேன், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்ககிட்ட சொன்னீங்க, அதே மற்றவங்க கிட்டையும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். ஆதரவுக்கு நன்றி. பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி பொலிட்டிக்கல் சைட்ல இருக்கு. ஃபாரஸ்ட் அந்த மவுண்டன்ஸ்லாம் வச்சு மூவி எடுத்திருக்காங்க. எப்பவுமே நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வந்து கும்பி மூவி இந்த சந்தன கிடக்கிறது இல்ல என்ன கதைனா அந்த அவங்கள வச்சு கதை பண்ணிருக்காங்க. ஹீரோ சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. ஹீரோ சூப்பரா பண்ணிருக்காங்க. ஃபைட் சீன் எல்லாம் சூப்பரா இருக்கு. அந்த மியூசிக், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பரா. படத்துல எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தீங்கன்னா வந்து எப்பவுமே கூலிப்பட வந்து எல்லாரும் தப்பா சொல்லுவாங்க, அவங்க மேலதான் எல்லா பழியும் சொல்லுவாங்க. ஆனா அது நல்லா நம்ம யோசிச்சு பார்த்தா அவங்க காசுக்கு தான் அந்த வேலை பண்றாங்க. மெயின் காரணம் பாத்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்க தான் பாருங்க, அவங்கனாலதான் அவங்க பண்றாங்க. எல்லாம் தப்பா நினைச்சுக்கிறாங்க. எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலியா எல்லாரும் பார்க்கலாம். ஆக்ஷன் நல்லா இருக்கு. எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணி போகும். எமோஷனல் மூவியா தான் இருக்கு. கிளைமேக்ஸ் எமோஷனல். நல்ல ஒரு ஃபேமிலியா வந்து பார்க்கக்கூடிய ஒரே படம் இதுதான் அமரன் மூவி. அந்த டான்ஸ் சீன்ஸ், ஹீரோயின் ஒரு கெமிஸ்ட்ரி எல்லாமே வந்து பயங்கர ஒர்க் அவுட் ஆகுது. என்ன ஒண்ணுதான் மெயின்ல வந்து படத்துல வந்து அவர் நடிச்சிருக்க அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ஆக்ஷன்ஸா இருக்கு. நம்ம வந்து அப்படி இந்த ரோப் கட்டி எடுக்கிறது, டூப் போட்டு எடுக்கிறது எல்லாமே அவர் ஒருத்தரே ஒரிஜினலா பண்ணிருக்காப்புல. நல்ல ஒரு மலை மேல ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் வருது, அந்த மழை பெய்ஞ்சிட்டு நல்லா சூப்பரா நடிச்சிருக்காப்புல. அவரோட ஆக்டிங் ஸ்கில் சூப்பரா இருக்கு. படத்துல நான் என்ன அமரன் உடனே ஒரு தாடியெல்லாம் வச்சிருக்க உடனே சரி நல்லா ஒரு வெட்டு குத்துங்க இருக்கும்னு வந்தேன். ஆனா அந்த மாதிரி இல்ல. லவ்ல இருந்து காமெடியில இருந்து என்டர்டைன்மெண்ட்ல இருந்து எல்லாமே ஒரு ஃபேமிலியே வந்தோம்னா நல்ல ஒரு சூப்பரான என்டர்டைன்மெண்டா இருக்கும் படம். இப்போ இங்க சுத்தி பாத்தீங்கன்னாவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலிஸ், லேடிஸ், ஜென்ட்ஸ் எல்லாமே சைல்டுல இருந்து எல்லாமே இருக்காங்க. அதனால வந்து எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். இந்த அடல்ட் வந்து பார்க்கக்கூடாது, இந்த வெட்டு குத்து அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நல்ல ஆக்ஷனோட இருக்கு. சூப்பரான சாங்ஸ் வந்து அந்த ஒட்டாரத்தியே ஒரு சாங்ஸ் ஒன்று இருக்கு, அது சூப்பரா இருக்கு. ஒரு ஃபால்ஸ்ல எடுத்திருக்காங்க. அவங்க கெமிஸ்ட்ரியுமே வந்து சூப்பரா இருக்கு. மியூசிக்ஸ் அங்கங்க பிஜிஎம்ஸ் வருது, பிஜிஎம்ஸும் சூப்பரா இருக்கு. மூவி பார்த்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கா ஒரு பர்சன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நடிச்சிருக்காப்புல. அது ஆக்டிங்கே சொல்ல முடியாது, ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. தேங்க்யூ. ஆக்ஷன்லாம் நல்லா இருக்கு, மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓரே அடிக்காத மாதிரினா நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஹீரோ பயங்கரமா ஃபைட் பண்ணிருக்காரு. அமரம் டைட்டிலுக்கு கதைக்கு சம்பந்தம் இருக்கா? படம் பேர் அமரம். அது வந்து எப்படி சொல்றதுன்னா
கிழக்கு தொடர்ச்சி மலை அது மாதிரி சம்மந்தப்பட்டு எடுத்திருக்காங்க. மலைவாழ் மக்கள்ல இருந்து இவர் வந்து ஒரு கூலி தொழிலாளி மாதிரி காசு கொடுத்து இவர் வந்து கொலை பண்ண வைக்கிறாங்க. இவர் வந்து எல்லாரையும் கொலை பண்றாரு. இதுல வந்து ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ஒரு சின்ன லவ் ஸ்டோரி மாதிரி போயிருக்கு. படம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலி என்டர்டைனிங், எல்லாருமே வந்து பார்க்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வார்த்தைகள்லாம் கூட சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பழைய வார்த்தைகள்லாம் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சாங்ல கூட பாத்தீங்கன்னா ஒட்டாரத்தி அந்த மாதிரி ஒரு சாங் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது கூட அந்த ஒட்டாரத்தின்னா ரொம்ப பழைய வார்த்தை, அந்த கோபமான பெண் அந்த மாதிரியான வார்த்தை, அந்த மாதிரிலாம் சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. பேசும்போது கூட பாட்டுல மட்டும்தான் டைலாக்ல கூட சூப்பராகவே தமிழ் சூப்பரா வச்சிருக்காங்க. இந்த படத்துல பிடிச்ச சீன் இந்த சீன் பெஸ்டா இருக்கு. இந்த சீன் ஓவராலா எல்லாமே கொடுத்தா எல்லாமே சூப்பரா படம் சூப்பரா இருக்கு, லொகேஷன் அருமையா இருக்கு, ஹீரோ நல்லா பண்ணிருக்காரு. படம் நல்லா இருக்கா?